வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இயக்குனர் செல்ல ஐயாவு இயக்கத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் வெளிவந்துள்ள கட்டா குஸ்தி பார்ட் 2 திரைப்படத்தின் 2ஆம் பாகம் எப்படி இருக்கிறது என்று இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம். விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படத்துல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, கருணாகரன், முனிஷ்காந்த், காளி வெங்கட், யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இயக்கம் செல்ல ஐயாவு, ஒளிப்பதிவு KM பாஸ்கரன், படத்தொகுப்பு பரத் விக்ரமன், இசை ஷான் ரோல்டன், தயாரிப்பு வேல்ஸ் இன்டர்நேஷனல். கதை என்னன்னா, ஐஸ்வர்யா லட்சுமி மல்யுத்தம் மற்றும் வேலை என இரண்டிலும் பிஸியாக இருக்க ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆக சமைப்பது, வீட்டு வேலை செய்வது என வீட்டையும் குழந்தையையும் பார்த்துக் கொள்கிறார் விஷ்ணு விஷால். மறுபுறம் மாநிலத்தில் சிறந்த மல்யுத்த வீராங்கனையாக இருக்கும் ஐஸ்வர்யா லட்சுமி சர்வதேச அளவில் மல்யுத்த போட்டியில் கலந்து கொள்ள தயாராகி வருகிறார். ஐஸ்வர்யா லட்சுமியின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் அவருடைய மல்யுத்த பயிற்சியாளர் ஐஸ்வர்யாவை இனி இந்த விளையாட்டில் விட்டு வைக்க கூடாது என முடிவு செய்து சில சூழ்ச்சிகளை செய்கிறார். இதில் விஷ்ணு விஷால் சிக்கிக்கொள்ள ஐஸ்வர்யாவிற்கும் விஷ்ணுவுக்கும் இடையே பிரச்சனை ஆரம்பமாகிறது. ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யாவின் தோல்விக்கே விஷ்ணு விஷால் தான் காரணமாக மாறிவிடுகிறார். ஆனால் இது அவருக்கே தெரியாமல் பயிற்சியாளரின் சூழ்ச்சியால் நடக்கிறது. இந்த பிரச்சனையால் இருவரும் பிரிய, இவர்களின் குழந்தை பெற்றோர்களின் பிரிவால் மனமுடைந்து போகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? ஐஸ்வர்யா, விஷ்ணு விஷால் மீண்டும் இணைந்தார்களா? சர்வதேச அளவில் மல்யுத்தம் போட்டிக்கு ஐஸ்வர்யா தேர்வாகினாரா என்பதே படத்தின் மீதி கதை. இயக்குனர் செல்லா ஐயாவு எப்படி முதல் பாகத்தை குடும்ப பிரச்சனைகளையும் விளையாட்டு போட்டி என்று கலந்து நகைச்சுவையாக திரைக்கதையை வடிவமைத்திருந்தாரோ, அதேபோல் இப்படத்திலும் சுவாரஸ்யம் குறையாத அளவிற்கு சிறப்பான திரைக்கதையை வடிவமைத்திருக்கிறார். படத்தின் ஆரம்பத்தில் தொடங்கி இறுதி வரை திரைக்கதை சிறப்பாக செல்கிறது. ஆனால் பல இடங்களில் இதுதான் நடக்கப் போகிறது என்பதை நம்மால் எளிதாகவும் கணிக்க முடிகிறது. இருப்பினும் ஒவ்வொரு காட்சிகளையும் இயக்குனர் அமைத்த விதமும் அதில் இருந்த சுவாரஸ்யமும் நகைச்சுவையும் நம்மை கவர்கிறது. கதாநாயகன் விஷ்ணு விஷால் முதல் பாகத்தைப் போலவே இப்படத்திலும் சிறந்த நடிப்பை வழங்கியிருக்கிறார். அதேபோல் ஐஸ்வர்யா லட்சுமியின் நடிப்பில் குறையும் இல்லை. ஆனால் இவர்களை தாண்டி குழந்தையாக நடித்த குழந்தை நட்சத்திரம் நடிகை சாராவின் நடிப்பு அருமை. மேலும் கருணாஸ், லிஸ்ஸி ஆண்டனி, கருணாகரன், முனிஷ்காந்த், காளி வெங்கட், மோக்ஷா, யோகி பாபு என அனைவரின் நடிப்பும் சிறப்பு. கேமியோ ரோலில் வந்த நடிகை ரம்யா கிருஷ்ணனும் தனது நடிப்பால் கவர்கிறார். ஒரு பொழுதுபோக்கு படத்திற்கு தேவையான ஜனரஞ்சகமான ஒளிப்பதிவு, சிறப்பான எடிட்டிங், அருமையான சண்டை காட்சிகள், ஷான் ரோல்டனின் சம்பவக்காரி பாஷியால் நடக்கலும் பின்னணி இசையும் படத்திற்கு மிகப்பெரிய பலம். மொத்தத்தில் இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2 திரைப்படம் குடும்பத்துடன் அனைவரும் பார்த்து ரசிக்க வேண்டிய திரைப்படமாக அமைந்துள்ளது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.